ஊர்ல இருந்து எங்க சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்பரீஷ் குட்டி ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நாங்களே போய் அவரை ஸ்கூல்ல பார்த்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்னு அவங்க அப்பா கூடயே அவங்க 2 பேரும் போய் அம்பரீஷை கூட்டிட்டு வந்துட்டாங்க. தாத்தா பாட்டியை பார்த்ததுமே அம்பரீஷ் குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள நான் வீட்லயே சூப்பரா லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். சித்தப்பாக்கு நெத்திலி மீனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஏரியால அவ்வளவா ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்காது. அதனால அவருக்காகவே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நெத்திலி வாங்கி 65 மாதிரி தான் பண்ணிருந்தேன். அது கூடவே இறால் வாங்கி கொஞ்சம் வெங்காயம் நிறைய தக்காளி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு சூப்பரான இறால் தொக்கு பண்ணிருந்தேன். இத சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு எங்க சித்தப்பாவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சமா தக்காளி ரசம் பண்ணிருந்தேன். எங்க சித்தி அளவுக்கு இல்லனாலும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அப்புறம் சுட சுட வெள்ளை சாதம். என்ன ஒரு கொரோனா வந்தவங்களுக்கு வாழை இலையில தான் சோறு போட முடியல. எங்க ஊர் பக்கம்லாம் வீட்டுக்கு வீடு வாழை மரம் இருக்கும். யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஓடி போய் 2 இலையை பறிச்சுட்டு வந்து சோறு போடுவாங்க. சொல்ல போனா இட்லி தோசைக்கே வாழை இலையில தான் போடுவாங்க. பொண்ணு வீட்டுல என்னமா ஃபார்மாலிட்டிஸ்னு சித்தப்பா அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்கவே மாட்டாரு. சாப்பாட்டுல எது அதிகம் எது கம்மின்னு சித்தப்பா கரெக்டா உரிமையா சொல்லிடுவாரு. ஆனா சித்தி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு என்ன மனசார பாராட்டுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.